மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு இந்த செய்தி வேலைக்கு வரவேற்கிறேன். மார்ச் ஏப்ரல் 2 மாதம் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த தலைப்பினுடைய கடைசி செய்திக்கு வந்திருக்கிறோம். இத்தனை செய்தி கேட்கல, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க. இத்தனை செய்தி கேட்டோம், ஆனால் எல்லாம் மறந்துட்டோம். இத்தனை செய்தி கேட்டோம், ஒரு சில வார்த்தைகள் ஞாபகம் இருக்கும். பட் டுடே ஐ ரியலி ரெக்வெஸ்ட் யூ, உங்கள்கிட்ட தாழ்மையாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் விழித்திருந்து கேட்பது மாத்திரமல்ல, உங்கள் பக்கத்தில் இருப்பவரும் விழித்திருக்கும்படி நீங்கள் உதவி செய்யுங்கள். நம்ம வகுப்பறையாக இருந்தால் நமக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருந்திருக்கும், அதில் கேம்பஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக அப்படி கையை கட்டின மாதிரியே அந்த பக்கம் லைட்டாக ஒரு குத்தி எழுப்பி விடலாம். இங்கே என்ன பண்ணலாம், பேனா இருக்குது பாஸ்டர், தயவுசெய்து யாருக்கும் காயம் வர வச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறான், என்கிட்ட ஆன்லைனில் கேட்குறவங்க எல்லாருமே திருப்பி ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்கள் சர்ச்சில் அப்படி தூங்குவாங்களா? நீங்கள் கேமராவை என்ன தானே காட்டுது, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இடையில கேமரா எல்லார் பக்கம் திருப்புனா உங்கள் முகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், கவனிக்கலாம். நம்பிக்கை சபைக்கு வந்துட்டு போன பெத்தனி சகோதரி சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, என்னங்க நம்பிக்கை சபை மக்கள் செய்தியில் எப்படி உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க அவங்க பார்த்ததெல்லாம் அப்படியே உத்து பார்த்தது மட்டும் இல்லை, அவங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுற விதம் கவனிக்கிறப்போ அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெத்தனி சபை துவங்கப்படும் போது பெத்தனி அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுன்னா நம்முடைய இருதயம் விழிப்போடு இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த செய்தியை கேட்கலாம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பதிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய சத்தியத்தை தாழ்மையோடு உண்மையோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வல்லமையான வார்த்தை எங்களுக்கு உணர்வை கொடுக்கட்டும். நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறவர்களாய், செவி கொடுக்கிறவர்களாய், உண்மையாகவே ஆர்வத்தோடு கேட்டு அதை பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. செயல்படுத்துகிற பலனையும் எங்களுக்கு தாங்க. உம்மை பிரியப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த எங்களை இன்று தகுதியாக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. மேற்பர் பாதமணிந்து நன்றியோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடந்த 2 மாதங்களாக கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் 10வது வசனத்தின் அடிப்படையில் சத்தியத்தை தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள, இதுதான் கருப்பொருள். கர்த்தருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுவது என்பது, ஒரு மனிதன் கர்த்தருக்கு சொந்தமாய் மீட்கப்பட்ட பிற்பாடு அவன் அவருக்கு எப்படிப்பட்ட உறவாகிறான், அவன் எப்படிப்பட்ட தகுதியோடு வாழ வேண்டும். இதுதான் இந்த கருப்பொருளுடைய முக்கியமான சென்ட்ரலைஸ்ட் ஐடியா. நாம் இதை படிக்கிறதுக்காக என்ன செஞ்சோம், கொலேசியருக்கு எழுதின அந்த நிருபத்தினுடைய 1 அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் அந்த கொலேசு சபைக்காக ஏறெடுத்த ஜபத்தை நாம் கொஞ்சம் பிரித்து ஆய்வு செய்து படித்திருக்கிறோம். இந்த திருச்சபை விசுவாசத்தில் வளருகின்ற ஒரு திருச்சபை, வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு திருச்சபை. விசுவாசிகளோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தில், அந்த அன்பில் வளருகிற ஒரு திருச்சபை. நம்பிக்கையில் உறுதியாக பெருகி கொண்டிருக்கிற ஒரு திருச்சபை. கனி கொடுக்கிறவர்களாய், பட் ஸ்டில்
அவர்கள் எப்படிப்பட்ட நடக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை அறிகிற அறிவிலே எப்படி வளர வேண்டும், அவருக்கு பிரியம் உண்டாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருக்கு பாத்திரராக எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஏறெடுத்த அந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கர்த்தர் எனக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை முதலாவது பட்டியலிட்டு கொள்ள வேண்டும். நான் கர்த்தருக்கு பாத்திரமாக நடக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்திருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன, நான் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நான் போதகர் சார்லிதான் பாஸ்டருக்கு நன்றியாக இருக்கணும்னு சொன்னால், அவர் எனக்கு என்ன செஞ்சார், அவர் எனக்கு செய்திருக்கிற காரியங்கள் என்ன, நான் எப்படி பட்டியலிடுவேன். இப்போது நான் சார்லிதான் பாஸ்டரோட பிள்ளை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு உரிமையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பேர் மட்டும் சொன்னால் போதுமா, நான் சார்லிதான் பாஸ்டரோட சீடன் அல்லது அவருடைய மகன், நான் இல்லை அவருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு போதகன், ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அப்படி சொல்கிறது மட்டும்தானா, இல்லை அதுக்கு அர்த்தம் இருக்குதா. நான் எங்கே போனாலும் நான் நடந்து கொள்ளுகிற விதம் சொல்லும் நான் யாருக்கு நான் மகனாக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். ஐ மெட் பாஸ்டர் இன் 2005. 2005 தான் முதல் முறை அவரை பார்த்தேன். அவருடைய மெசேஜ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு முறை மெசேஜ் கேட்கும்போதே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி யாரும் மெசேஜ் கொடுக்க முடியாதுன்னு ஒரு தெளிவு எனக்கு கிடச்சிச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு அவரை புரிஞ்சிக்கிறதுக்கு. ஊழியத்துக்குள்ளே வந்தாச்சு. ஆரம்பத்தில் அவரை பார்க்குறப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு எனக்கு பெருசாக தெரில. சர்ச்சில் இருக்கிறோம், மெசேஜ் கொடுக்குறாரு, உதவி செய்கிறாரு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் காலம் செல்ல 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 அவர் கிட்ட போக 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 அவர் எனக்கு செய்திருக்கிற விஷயங்களை நான் கவனிக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில் ஏற்படுத்தின தாக்கம் என்னென்ன, நான் ஏன் இன்னொரு சார்லிதான் பாஸ்டரோட ஒருவேளை மறு உருவமாக அவர் செய்கிற வேலையை அப்படியே செய்கிறதுக்கு அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற ஒருவனாக நான் ஏன் இருக்கணும், நான் அதுக்கு பாத்திரமாக எப்படி நடக்கணும். ஐ அப்ளை இன் கொலேசியன் 1. கொலேசியர் 1ல் நான் கர்த்தருக்கு பாத்திரமாக நடக்கணும்னா கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு செய்தவைகளுக்கு நான் எப்படிப்பட்ட அறிவோடு கூட எனக்கு அந்த உணர்வு இருக்கிறது, என்ன செஞ்சிருக்கிறார், நான் என்ன உணர்ந்திருக்கிறேன். ஸோ 5 காரியங்களை அவர் லிஸ்ட் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் நமக்கு செய்தவைகளை. கடந்த வாரம் ஒன்றை நாம் தியானித்து விட்டோம். 12வது வசனத்தை பாருங்கள். 12வது வசனம், ஒன்று, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கினார். we are partaker. பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தார் நாம். எபேசியர் 2 அப்படி தான் நம்ம வாசிப்போம். பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தார். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது. ஏன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரமோ அந்த சுதந்திரத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது. ஸோ அந்த பங்கு அடைவதற்கு என்னை தகுதியாக்கினார். ஏதாவது தகுதி எனக்கு இருந்துச்சா, ஒரே ஒரு ஒர்தினஸ் என்கிட்ட இருந்துச்சா, நான் ஒர்த்தா அதுக்கு அப்படின்னா இல்லை, கம்ப்ளீட்டாக கிடையாது, டோட்டலாக இல்லை. ஆனால் தேவன் என்னை அப்படி ஆக்கினார். நான் பரிசுத்தவான் இல்லை, நீதிமான் இல்லை, நல்லவன் இல்லை, நான் துரோகி, நான் சத்துரு, என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணார், கொஞ்சம் நல்லவனாக இருந்தால் ஏதாவது செஞ்சுருக்கலாம், நல்லவனுக்காக ஏதாவது ஒன்று கொஞ்சம் கொடுக்கலாம். உலகத்திலே ஒஸ்ட் ஃபெலோ, ஆனால் இப்போது என்ன தான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தகுதியோ என்ன சுதந்திரமோ அதை எனக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் உட்காந்துருக்கீங்கள, நீங்களும் நானும் எனக்கு என்னங்க ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னு நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாரு, எனக்கு என்ன நன்மை செஞ்சுருக்கிறாரு, எனக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிங்காசனத்தோட அவரோடு கூட உட்கார்ற பாக்கியம்
மகிமையில் தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம், முழுமையாக அவருடைய பிள்ளைங்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்ம மேலே பாராட்டின அன்பு என்னன்னு நீங்கள் பாருங்களேன். நம்ம பிள்ளையே கிடையாது. நான் எப்படி தெரியுங்களா ஃபீல் பண்ணுறேன்? நான் இதை எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்கிறேன். ஆரம்ப காலகட்டங்களில் பாஸ்டர் பேசிகிட்டே இருந்தாருன்னா எப்பயாவது வாட்ஸ் யுவர் ஏஜ் அப்படிம்பார், உன் வயசுன்னு அப்படிம்பார். நான் என் வயசை சொன்ன உடனே அவர் பதில் சொல்கிற வார்த்தை, நீ கிறிஸ்டோஃபரோட ஒரு வயசு சின்னவன் அப்படின்னார். நீ கிறிஸ்டோஃபரோட ஒரு வயசு சின்னவன். அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, என் மகனை விட நீ ஒரு வயசு சின்னவன், என் மூத்த மகனை விட ஒரு வயசு சின்னவன், நீ இளையவன். ஆரம்பத்தில் எனக்கு அது பெருசாக தெரியல. ஆரம்ப காலகட்டங்களில் என்கிட்ட கேட்பார், ஸ்டீஃபன், டூ யூ ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் வித் சேம் ஸ்பிரிட்? உன்னை மாதிரி இருக்கிற யாரையாவது சொல்ல முடியுமான்னு கேட்பார். நான் ஒரு சிலரை அறிமுகப்படுத்தினேன். they don't have a same spirit. அவர் இப்போது அப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது இந்த ஒரு 4 வருஷத்தில் he gave me ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்கிட்ட கொடுத்தாரு. நீ என் பிள்ளையாக இருக்க முடியும். நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சனோ எனக்கு அடுத்தது நீ அதை செய்ய முடியும். நான் யார் தெரியுங்களா? 2005 இந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு அவரை வேடிக்கை பார்த்த ஒருத்தன். அந்த இடத்துக்கு போகும்போது இந்த ஐபிசி குடும்பம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு ஏதாவது தகுதி இருந்துச்சா? கிடையவே கிடையாது. ஈவன் இதுக்குள்ளே வந்த பிறகு எனக்கு அந்த தகுதி இருந்துச்சா? இல்லை. என்னை அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியாக்குனது யாருன்னு கேட்டால், என்ன தகுதியாக்குறதுக்கு, என்ன ஒரு போதகர் ஆக்குறதுக்கு, என்ன இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எவ்ரிதிங் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, என்னை திருத்தினார், எனக்கு தகுதியை உருவாக்குனார். இந்த லெசன் நீங்கள் அப்படியே இதில் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணி பாருங்களேன். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரம் ஆவதற்கு எல்லா தகுதியும் நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக்காக கிடையாது. அதை யார் உருவாக்குறது? உருவாக்கி நமக்கு அதை வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் இப்போ உங்களை வந்து இப்படி பண்ணிட்டாரு, மற்றவங்களாம் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு 6 பாஸ்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். பாஸ்டரோட பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கான உரிமையும் வாய்ப்பும் அத்தனை பாஸ்டருக்கும் இருக்கு. யாரையும் அவர் என்ன பண்ணுறதில்ல தெரியுமா? நீ வேணாம், நீ என் பிள்ளைய நாம் நடந்து கொள்ளுவதில் தான் நான் ஒரு பிள்ளையா இருக்கிறோமா இல்லையாங்கிறது சேம். இப்போ பாருங்க, நான் கர்த்தருக்கு பிள்ளையாய் நடந்து கொள்வதற்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? எனக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை அவர் குறிச்சிட்டாரு. என்ன குறிச்சிட்டாரு? என்னுடைய நேசகுமாரன், நான் அவரில் பிரியமாயிருக்கிறேன், என்னுடைய பிரியமான பிள்ளைன்னு ஒருத்தர் சொன்னார். யாரை சொன்னார்? ஆண்டவராகிய, சரி, அவரை மட்டும்தான் சொன்னாரா? இங்கே இருக்கிற அவ்வளவு பேரையும் அவர் சொல்ல விரும்புகிறார். நீ என்னுடைய பிரியமான பிள்ளை. எப்படி நீ பிரியமான பிள்ளை? பிரியமான நடந்தால் தானே பிரியமான பிள்ளை. நான் பிரியமான பிள்ளைன்னு கூப்பிட்றதுக்கு ரெடி. மை பிலவட் சில்ட்ரன், எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிறேன் என் பிள்ளை. எப்படி அந்த நேசம் வரும்? நீ பாவி தான் நான் நேசிக்கிறேன், நீ துரோகி தான் நான் நேசிக்கிறேன், நீ தப்பானவன் தான் நேசிக்கிறேன். நீ முன்னாடி எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா? கோபாக்கினின் பிள்ளை. ஒரு காலத்தில் நீ உன் மனசும் மாம்சமும் விரும்பினவளை செய்து கோபாக்கினின் பிள்ளையாயிருந்த, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற அந்த ஆகாயத்து பிரபு ஆகிய அந்த ஆகாயத்து பிரபுனுடைய செயலை போலவே செஞ்ச. நீ என்னுடைய எதிரியினுடைய அதே சுபாவம் உங்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நான் உன்னை கழுவி உன்னை சுத்தப்படுத்தி நீ என் பிள்ளைன்னு சொல்கிறேன். நான் ஒரு பாஸ்டருக்கான எந்த தகுதி என்கிட்ட கிடையாது, ஒரு ஊழியக்காரன்ற தகுதி கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது, புத்தி கிடையாது. பட் என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் உன்னை அப்படி ஆக்குறேன் வா.
அப்போ அவர் என்ன பண்ணார், என்னை உருவாக்குறதுக்கு, என்னை தகுதிப்படுத்துறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணாரோ நான் அதை பெருசாக பார்க்குறேன். இப்போ உண்மையாகவே என்னை தகுதியாக்குறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசம். சரி, ரியலி நான் அழுதனா, he was melted. I still remember. பாஸ்டர் இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் போனார். ஒரு பெரிய இஷ்யூ. பாஸ்டர் என்னை பயங்கரமாக சண்டை போட்டார். நான் போய் உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு அழுதுட்டேன். இதுதான் நடந்துச்சு, உண்மை இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி அழுதேன். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் என்ன ஃபீல் பண்ணார்னு. நான் அழுத மாத்திரத்தில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். என்னை கூப்பிட்டாரு, வா வெளியே போகலான்னு கூப்பிட்டாரு. கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு. கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட பொம்மையை காட்டி விளையாட்டு கட்டுவாங்க தெரியுங்களா, என்கிட்ட ஒரு சின்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு, இது ரொம்ப விலையாக இருக்குல்ல, ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கும். கண்ணப்பா ஹோட்டல் இருக்குது மதுரை ரோட்டில். அந்த ரோட்டு பக்கத்தில் ஒரு கடை, எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். மேலேருந்து கீழே இறங்கி வந்தோம். அங்கே கூப்பிட்டு போனார். ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து என்கிட்ட விலை கேட்டுனுக்கிறார். எனக்கு திரும்பி பார்த்தேன். நீ அழுத எனக்கு பிடிக்காதடா, நீ உண்மையார் போதும், நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இப்படி உருவாக்குறதுக்கு யோசிச்சா, தேவன் ஒரு மனிதனை உருவாக்குறதுக்கு தகுதியாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு இந்த 5 காரியத்தையும் கொஞ்சம் உத்து பார்த்தா, நான் ஏங்க கர்த்தருக்கு பாத்திரமா நடக்கணுங்கிறதுக்கு இந்த 5 விஷயமும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கணும். என்ன? இயேசு கிறிஸ்து எனக்கு பிரியமான பிள்ளை. நீ பிரியம் இல்லாதவன், ஆனா அவர் மூலமா உன்னை கழுவி உனக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்கறணும், பரிசுத்தவானுக்கு என்ன கொடுக்கறணும், அத்தனையும் உனக்கு தரேன். நான் அதை அப்படி எப்படி பார்க்குறேன்? கிறிஸ்டோபர் என் பிள்ளைன்னு சொல்லுவேன்னா, ஸ்டீஃபன் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவர் எனக்கு என்ன இறக்கம் காமிச்சாரோ, என்னெல்லாம் பண்ணாரோ, அத்தனையும் நான் இப்போ ருசி பார்க்குறேன். இந்த பேசேஜை படிக்கிறப்போ ஏன் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். நான் சும்மா ஏதாவது புகழ்ச்சியாக சொல்லுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. கர்த்தர் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிற விதத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நான் ஒருவேளை எக்ஸாக்ரிகேஷன் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அவருடைய சொந்த குமாரனுக்கு கொடுத்த அதே இடத்தை எனக்கும் கொடுத்தாரு. பாஸ்டர் என்கிட்ட பழகின விதம், இந்த 5 வருஷத்தில் நான் ரொம்ப க்ளோஸாக போன பிறகு அவர் என்கிட்ட பழகின விதம், அவர் என் தோல் மேலே கை போடுற விதம், என்கிட்ட ஷேர் பண்ணுற விதம், என்கிட்ட கொடுக்குற உரிமையின் விதம், இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ என்னை எப்படி நம்புறீங்கல்ல? என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இல்லை? என்னை எவ்வளோ உரிமையாக பார்க்குறீங்கல்ல? எப்படியாவது இந்த இந்திய தேசத்தில் நான் வராத இடத்துல என் இருதயம் போல இருக்கிற ஒருத்தர் கிடைச்சா நான் அவங்ககிட்ட இதை ஒப்படைப்புன்னு எதிர்பார்த்தீங்கல்ல? அதுக்கு தகுதியான ஆளான்னு நான் கேட்டா இல்லை. என்னை விட தகுதியான ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உண்மையுமே என்னுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தா நான் மோசமான ஒரு திருட்டு பையன், நான் உண்மையுமே ஏமாத்துக்காரன், நான் உண்மையுமே நான் என்னுடைய சுபாவம் நல்ல சுபாவம் இல்லை. ஆனால் என் மேலே காட்டின அன்பு இருக்குல்ல, உனக்கு நான் அந்த தகுதியை கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அந்த தகுதிக்கு அவர் நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக நடக்கணும். அப்போ என்ன, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னை தகுதியாக்குனார் பாருங்க. He had given me the privilege. He has enabled me. என்னை தகுதியாக்குனார். நான் தேவனுக்கு நன்றியாக இருக்கணும். இது 1. 2வது, நம்ம 12வது வசனத்தை 13வது வசனத்தை பாருங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, எனக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை என் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எங்கிருந்துன்னு கேட்டா, இருளின் அதிகாரத்தினின்று. நீங்கள் யாத்திரையாகமம் புஸ்தகத்தை படிச்சிருந்தா, இஸ்ரவேல் மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் கட்டுப்பட்டிருந்தார்கள். பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ள இஸ்ரவேல் மக்கள் கட்டுப்பட்டிருந்தாங்க.
அவங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வார்த்தையை, யோசேப்புக்கு பார்வோன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நினைவில் வச்சுக்கோங்க. யோசேப்புக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவார்? யோசேப்புடைய உத்தரவின்றி ஒருவனை என்ன பண்ணக்கூடாது, கையை காலை கூட நீட்டக்கூடாது. நீ யோசிங்களேன், இப்போ சர்ச்சில் உட்காந்துருக்குறீங்க. நம்ம சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் கையை கட்டு, காலை உட்கார், கையில் என்ன பண்ணேன், அப்படி வாயில் கையை வச்சுட்டு உட்கார் அப்படிம்பாங்க. நம்ம எல்லாம் அப்படி உட்காந்துருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து ஐய் வாயில் வை அப்படிம்பாங்க. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், நீங்கள் இப்போ உங்களை எல்லாரையும் அப்படி உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அடுத்த வாரம் சர்ச்சில் நம்ம இருக்க மாட்டோம். போட அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு எழுந்து போயிடும். நாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோம். இப்போ ஒரு அடிமைத்தனத்தினுடைய கட்டுப்பாட்டை யோசிங்க. உத்தரவு இன்றி கையும் காலையும் கூட நீ அசைக்கக்கூடாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு எகிப்தில் இருக்கும். சரி, நாட்டு மக்களுக்கே அதை சொல்லியிருந்தான்னா அடிமைகளுக்கு எப்படிப்பட்ட கட்டுப்பாடு இருந்திருக்கும்? யாராலையும் அவங்களை விடுதலை செய்ய முடியாது. ஆனால் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் அவங்கள இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை செய்ததை போல நீங்களும் நானும் ஒரு காலத்தில் யாருக்கு அடிமை அப்படின்னு கேட்டால், நம்ம உண்மையாகவே பாவத்துக்கு ரொம்ப அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம். சொல்லுங்க, நம்மை விடுதலை செய்கிறதுக்கு தேவன் என்னெல்லாம் செய்ய வேண்டிச்சு தெரியுங்களா? என்ன விடுதலை செய்கிறதுக்கு அவர் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு, எவ்வளோ உழைக்க வேண்டியிருந்துச்சு, எவ்வளோ கீழே வர வேண்டியிருந்துச்சு, எவ்வளோ இறங்க வேண்டியிருந்துச்சு. ஈஸி கிடையாது எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு. எனக்கு விடுதலைக்கு பெரிய விலை கொடுக்கணும். அந்த விலையை தேவன் கொடுத்தார். எனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப இரக்கம் பாராட்டினார். நான் ஒரு காலத்தில் பைத்தியம் பிடிச்சவன், நான் அடிமைத்தனத்தில் இருந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நான் மனநலம் குன்றி உடை மாற்றாமல் கிழிஞ்சு போய் அழுக்கோடு கூட தலைமுடி வெட்டாமல் தாடி வளர்ந்து கேவலமாக நடக்கிற, அப்படியே தெருவில் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படியும் அப்படியும் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன அதிலேருந்து விடுவிக்குன்னா, என் இடத்துக்கு வந்து என்னை கட்டி பிடிச்சி என் அழுக்க பார்க்காம என் நாத்தத்தை பார்க்காம என்னுடைய எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு என் இடத்துக்கு வந்து என் பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் பரிசுத்தமானவர். ஐ ஸ்டில் ரிமெம்பர் சுரேஷ்னு ஒருத்தர் இங்கே இருந்தார். அவருடைய நடைப்பயணம் திருமாந்திரிலேருந்து எறையூர் வரைக்கும் தான். யாரும் அவரை நிறுத்த முடியாது. ஒரு 24 வயசு வாலிபன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருப்பார். முழுக்க அழுக்கு தான். அவரை கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வச்சு அவருக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணி அவரை குளிக்க வச்சு அவருக்கு நம்ம ட்ரெஸ்லாம் கொடுத்து மாற்றினா இங்கே இருக்கிற எல்லாரை விட அழகாயிட்டார். அவர் ரொம்ப அழகாயிட்டார். அவருக்கு என்ன வேலை? அமைதியாக சர்ச்சில் உட்காந்துருப்பார், சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார், நல்லா பேசினார், கொஞ்சம் தெளிவாச்சு. சரி, இதுக்கு மேலே இங்கே சும்மா வச்சு சோறு போடக்கூடாதுன்னு கொண்டு போய் வேலைக்கு விட்டாங்க. அவர் முன்ன விட மோசமாகி எங்கே போனார்னு தெரில. நம்ம வாழ்க்கை கூட ஒரு நாள் நான் அந்த சுரேஷை எப்பயுமே நினச்சிப்பேன். நான் ஒரு நாள் அப்படி தான் அடிமையாக இருந்தேன். என்னை தேவன் கூப்பிட்டு கழுவி என்னை சுத்திகரித்து என்னை அவரை போல் ஆக்கி என்னை நிறுத்துறதுக்கு தேவன் எவ்வளோ செஞ்சுருக்கிறார். எவ்வளோ பிரயாசம். ஒரு அழுக்கானவனை குளிக்க வைக்கிறது, அதுவும் ஒரு மென்டல் இல்னஸோடு இருக்கிறவனை குளிக்க வைக்கிறது ஈஸி கிடையாது. சேவ் பண்ணுறது ஈஸி கிடையாது. முடி வெட்டுறது ஈஸி கிடையாது. துணி மாற்றுறது ஈஸி கிடையாது. எவ்ரிதிங் ஹஸ் டன். உண்மையவே எனக்கு செஞ்சார் அவர். இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குறது பெரிய விலை கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார்.
மூணாவது, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டார். முன்னாடி நான் இருளுக்கு சொந்தமானவனாக இருந்தேன், இருட்டுக்கு சொந்தமானவனாக இருந்தேன், நான் என்னை பிசாசனுடைய அதிகாரத்துக்குள்ளே இருந்தேன், நான் இந்த உலகத்தினுடைய இந்த ராஜ்யத்துக்குரியவனாக இருந்தேன். இப்போ தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். இயேசுவானவர் பூமிக்கு வந்து பிரசங்கம் பண்ணது என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்னார். நம்ம எல்லாரையும் பிரவேசிக்க சொன்னார். நாம் எல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அவங்க அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாரு. அதிகாரம் கொடுத்தது மட்டும் இல்லை, நீ தேவனுடைய பிள்ளையாகிற அன்னைக்கே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்து நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்று இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகும் சந்தோஷத்தினால நிறைஞ்சது. இன்னைக்கு எனக்கு நீதி கிடைச்சிருக்குது, சமாதானம் கிடைச்சிருக்குது, சந்தோஷம் கிடைச்சிருக்குது. என்னுடைய நீதி அழுக்கு குப்பை, ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய நீதி என் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு நான் சமாதானம் பெற்றிருக்கிறேன், தேவன்கிட்ட பேச முடியும், தேவன் என்கிட்ட பேச முடியும். அடுத்தது என்னை பரிசுத்த ஆவியினால சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன். முன்னாடி நான் வேற ராஜ்யத்தில் இருந்தேன். நான் இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைகிறதுக்கு தகுதியானேன். என்னை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்குனாரு. அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு சீல் போடப்பட்டிருக்குது, ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்குது. நான் புது மனுஷன் ஆயிட்டேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினேன், எல்லாம் புதிதாயினேன். இப்போ நான் புதுசாக நான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரன். நான் இந்த உலகத்தினுடைய பிரஜை இல்லை. அதனால தான் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு நீங்கள் ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார். நீங்கள் இனிமே we are household of God's house. நாம் தேவனுடைய வீட்டில் அவருக்கு சொந்தமானவங்க. இதை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு என்னங்க தேவன் கொடுத்தாரு? என்னங்க கொடுத்தாரு? எனக்கு சுகம் கொடுத்தாரா? எனக்கு வீடு கொடுத்தாரா? எனக்கு இதை கொடுத்தாரா? இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான சுதந்திரத்தில் உன்னை பங்காளி. உன்னை இருட்டிலேருந்து அந்த அதிகாரத்திலேருந்து விடுதலையாக்குனாரு. அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். 3. 4வது என்ன பாருங்க, 14வது வசனம். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. ஐ ஆம் ஃபர்கிவன். எனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். உண்மையாகவே எனக்கு கிடைக்கப்பட்டது என்னன்னு கேட்டால், நாம் பண்ண அத்தனையும் தேவன் எனக்கு மன்னிச்சிருக்கிறார். கம்ப்ளீட்டாக என்னுடைய டெப்ட் எல்லாமே நீக்கப்பட்டிருக்குது. என் கடன் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டார். நான் ஒரு பாவத்துக்காக என் பாவத்தின் மூலமாய் சம்பாதித்த அத்தனை கடனையும் அவர் பே பண்ணி முடிச்சிட்டார். அதுக்கு என்ன கொடுத்த விலை என்ன? அவர் சிந்தின ரத்தம். எனக்காக ஒருத்தர் முழுமையாக ரத்தம் சிந்தியிருக்கிறார். என்ன மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் விலை கொடுத்தார். முழு ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல நிற்கலை, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். என் பாவம் நீக்கப்பட்டுச்சு. நான் என் பாஸ்டர் அப்படி திரும்பி பார்ப்பேன். வாட் ஹி ஹஸ் கிவன். எனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறார்? எனக்கு என்ன கொடுத்தார்? கவனிங்க, ஊழியத்துக்குள்ளே வரும்பொழுது பாஸ்டரோட பிரின்சிபல் தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துக்குள்ளே வரான்னா அவங்ககிட்ட கேட்குற கேள்வி, இந்த 2 ஸ்டூடெண்ட் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? உனக்கு ஏதாவது கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. நீ யாருக்காவது கடன் பட்டிருக்கிறியா? இருந்தால் சொல். He will pay everything. இனி நீ சுதந்திரவாளியாயிரு, நீ கடன் பட்டவனா இருக்காது.
has done this. உண்மையாகவே ஒரு சாதாரண என் தேவனுடைய அந்த செயலை பிரதிபலிக்கிற என் போதகர்கிட்ட நான் பார்க்குற அந்த தன்மையை என்கிட்ட தேவன் சொல்கிறார், நீ பரலோக பிரட்சை, நீ இயேசுக்கு பக்கத்தில் உட்கார போகிறவன், நீ இன்னும் பாவத்துக்கு கடனாளியாக அங்கே உட்கார்ந்துருக்காத. He has paid everything. முழுசாக கொடுத்தாச்சு, நீ ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. நிறைய பேர் பரிகாரம் தேட பார்க்குறோம் செஞ்ச தப்புக்கு. நீ எந்த பரிகாரம் பண்ணாத, ஒரே ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணிட்டார். நீ கேட்க வேண்டியது மன்னிப்பு மட்டும்தான். என்னை மன்னிச்சிருன்னு சொன்னால் போதும், உண்மையாக சொன்னால் போதும், அவர் மன்னிச்சிடுவார். நான் என்ன பண்ணக்கூடாது, நான் செஞ்ச தப்பை ரெக்டிஃபை பண்ணுறேன், அதனால் இந்த வேலையை பண்ணுறேன், அந்த வேலையை இல்லை இல்லை இல்லை, நீ முழுமையாக மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் போதும். இது 4th. 5th திங், நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. உண்மையாகவே 5வது காரியம், எனக்கு அவரால் அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு உண்டாயிருக்கிறது. எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு ரிடம்ஷன் எனக்கு கிடைச்சிருக்குது. எனக்கு வெறும் ஃபர்கிவ்னஸ் மட்டும் இல்லை, எனக்கு ரிடம்ஷன் சொன்னால் என்னை எங்கிருந்து தூக்கி இருக்கிறார், என்ன விஷயங்கள்லேருந்து எனக்கு விடுதலை ஆகி எனக்கு மீட்பு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால், சங்கீதக்காரனுடைய ஒரு லெசன் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். 40வது சங்கீதத்துக்கு என் கூட வாங்க. சங்கீதம் 40 2வது வசனத்தை பாருங்க. பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் இருத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நம்ம எல்லாருமே பாட்டு ரொம்ப அழகாக பாடுவோம். கண்மலை மீது என் கால்கள் உன்னதங்களில். சரி, நல்ல கவனிங்க. எங்கிருந்து என்னை தூக்குனார்னா, ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை பாஸ்ட். என்னை இப்போ எங்கே மீட்டு வச்சிருக்கிறார், என்னை மீட்டு என்னை எங்கே வச்சிருக்கிறார்? இப்போ என் தேவன் என்னை மீட்பதற்காக, என்னை விடுதலையாக்குவதற்காக, மன்னிப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கிறதற்காக, சுதந்திரவாளி ஆக்குறதற்காக அவர் எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறார்ல. நான் அவருக்கு கடன்பட்டவன். ஏன் நான் கர்த்தருக்கு பாத்திரமா நடக்கணும்? என்னை உலையான சேற்றிலிருந்து மீட்டு என்னை அங்கிருந்து விடுதலையாக்கி, என்னை விடுதலை செய்து எனக்கு மன்னிப்பை கொடுத்து என்னை அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி என்னை சுதந்திரவாளியாக்கினார். இல்லை, என் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன்னு ஒரு வார்த்தை நம்ம அதில் வாசிப்போம். நான் எப்படி நன்றியாக இருப்பேன்? ஐ எம் கிவன் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டீஃபன் ஒரு மூலையில் எங்கேயோ கிடந்த என்னை கூப்பிட்டு என் கையில் ஒரு ஊழியத்தை கொடுத்து எனக்கு எங்கிட்ட இருந்த கேரக்டர்லாம் சரி பண்ணி எனக்கு நல்ல கேரக்டரில் உருவாக்கி தகுதியை கொடுத்து, இனிமே நீ இந்திய ஐபிசிக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தில் இருன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து, என்கிட்ட எல்லா சொத்தையும் என்கிட்ட கொடுத்து, உரிமையை கொடுத்து, அவர் ஒன்று எதிர்பார்க்குறது ஒன்று தான், நான் ஒன்று நம்புகிறேன், இதுக்கு பாத்திரமாக நடந்துக்கோ. நீங்கள் எல்லாருமே இப்போ என்ன பார்க்குறீங்கள, நம்ம எல்லாருக்குமே தேவன் ஒரு பொறுப்பு அப்படி கொடுத்துருக்கிறார். நீ உலையான சேற்றில் இருந்த, ஆழமான குழியில் இருந்த, இருளில் இருந்த, உன்னை அங்கேருந்து எடுக்கிறதுக்கு நான் விலை கொடுத்துருக்குறேன், ரத்தம் சிந்திருக்கிறேன், பாவம் மன்னிப்பு கொடுத்துருக்குறேன், உன்னை பரிசுத்தமாக்குறதுக்கு தகுதியாக்குறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்குறேன். நீ என்ன செய்யணும்? 3 things I will tell you. 3 காரியங்கள். தயவு செய்து இந்த 9 செய்தியில் இந்த 3 காரியம் நீ பாத்திரமாய் நடந்து கொள்ளணும்னா, தேவன் உனக்கு கொடுத்த இந்த 5 நன்மைகளை உன் இருதயத்தில் பதிச்சுக்கிட்டு, நான் இவ்வளவையும் வாங்கியிருக்கிறேன்ல, நான் அதுக்கு தகுதியாக நடக்கணும்னா 3 கேரக்டர்களை தேவன் எதிர்பார்க்குறார். ஸோ எபேசியர் புஸ்தகம் கொலேசியர் நிருபத்தோடு அப்படியே பேரலாகவே இருக்கும் எல்லாமே.
நீங்கள் படிக்கிற அத்தனையும் எபேசியர் புஸ்தகத்திலையும் அதே காரியத்தை படிக்க முடியும். ஏன்னா பவுல் மூலமாக சபைகளுக்கு எழுதும்பொழுது இந்த 3 காரியங்கள். 5வது அதிகாரம் 1 வசனம், எபேசியர் 5 1 வசனம் பாருங்கள். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. ஃபர்ஸ்ட் காரியம் பாருங்க, யூ ஆர் a beloved children. நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் என் நேசகுமாரன்னு இயேசு கிறிஸ்துக்கு சொன்னார். இப்போ யாரை சொல்கிறாரு? we are all called as a beloved children. நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, உங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், 2வது வசனம் தான் முதல் பாயிண்ட். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே. எல்லாரும் விழிச்சிருக்கீங்களா? கவனிக்க முடியுதா பாருங்க. முதல் நீ கர்த்தருக்கு பாத்திரமா நடக்கணும்னா, கர்த்தர் எப்படிப்பட்ட அன்புள்ளவரோ அதே அன்பில் நீ நடக்கணும். அவர்கிட்ட என்ன அன்பு இருந்துச்சோ அந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்கணும். தன்னை சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து அவரில் அன்பு கூறல, நம்மில் அன்பு கூர்ந்தார். நாம் யாரு? துர்க்கிரியைகளிலே அந்நியர், சத்துரு, பாவி, மோசக்காரங்க, புத்தியில் அந்தகாரப்பட்டு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்தோம், இருளில் இருந்தோம். நம்ம மேல் அன்பு வச்சார்ல. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னா, கர்த்தர்கிட்ட என்ன அன்பு இருந்துச்சோ அதே அன்பு உங்ககிட்டையும் என்கிட்ட இருக்கணும். முதல்ல அதை உங்கள் வீட்டில் காட்டுங்க, உங்கள் பிள்ளைங்கிட்ட காட்டுங்க, உங்கள் பெற்றவங்கிட்ட காட்டுங்க, உங்கள் சொந்த பந்தக்கிட்ட காட்டுங்க. நான் கர்த்தருக்கு பாத்திரமா நடக்கணுமா, கர்த்தர்கிட்ட இருந்த அதே கேரக்டர் என்கிட்ட இருக்கும். யூ வில் see. பெத்தனியில் பார்த்த ஒரு சகோதரி சொன்னாங்க, சார்லிதான் பாஸ்டர் தமிழில் பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டேன். நான் பெருமைப்படலை, எனக்கு இன்னும் பயம். எங்கள் அப்பா மாதிரி அதே ஸ்பிரிட் எனக்கு இருக்குமா, அதே அன்பு எனக்கு இருக்குமா, அதே பார்வை இருக்குமா, அதே அர்ப்பணிப்பு இருக்குமா, அவரை போல என்னெல்லாம் கேரக்டரோ அது என்கிட்ட வருமா? ஐ ட்ரை. நான் பிரயாசப்பட விரும்புகிறேன், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இன்னொரு சார்லதான் பாஸ்டர் கிடைப்பார், எஸ் ஐ வாண்ட் ட்ரை. நான் சார்லதான் பாஸ்டர் ஆக முடியாது, ஆனால் தேறின எவனும் குருவை போல் என்ன பண்ண முடியும்? வர முடியும். குருவுக்கு சமமாக என்னால், சார்லதான் பாஸ்டர் ஒருத்தர் தான், அவரை மாதிரி இன்னொருத்தர் ஆக முடியாது. ஆனால் நான் அவருடைய அடிச்சுவட்டை நடக்கிறேன், அவருக்கு பாத்திரமாக நடக்கிறேன், எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. நான் அவருடைய ஸ்பிரிட்டை, அவருடைய அன்பை, அவருடைய கிரியைகளை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கணும். நான் கிறிஸ்துவுக்கு பாத்திரமாக நடக்கணும்னா, கிறிஸ்து எப்படிப்பட்ட அன்பில் நடந்தாரோ அதே அன்பு என்கிட்ட இருக்கணும். அதான் நான் பாத்திரவான். இது முதல். 2வது 5வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். செகண்ட் கேரக்டர். ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தை எப்படி சொல்லும் பொழுது, முன்னாடி நீங்கள் இருட்டுக்குரிய கிரியைகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு, நீங்கள் தூங்குறவங்களா இருந்தீங்க, இருளுள்ள எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. இப்போ லைட் ஹஸ் கம் அப்பான் யூ, உன் மேலே ஒளி வந்திருக்குது. இருட்டில் செஞ்ச எந்த வேலையும் இப்போ இனிமேல் செய்யாத. அந்தகாரத்தில் இந்த எதுவும் நீ செய்யக்கூடாது. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நீ எப்படி வாழணுமோ அப்படி நிற்கணும். உங்ககிட்ட உனக்கு தெரியணும், ஏன் தகுதி இது கிடையாது, கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாரு, கிறிஸ்து இதை செய்ய மாட்டார், அவர் வெளிச்சமா இருக்கிறார், அவர் ஒளியா இருக்கிறார், நான் அவரோடு ஐக்கியப்பட்டவன் என்று சொன்னா நான் என்ன பண்ணக்கூடாது? இருட்டில் நடக்கிறவனா இருக்கக்கூடாது, நான் பொய் சொல்றவனா இருப்பேன். 1 யோவான் 1:6-7.
நான் அவரோடு ஐக்கியப்பட்டவன் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால், நான் அவரோடு ஐக்கியப்பட்டவன் என்று சொல்லியும் என் சகோதரனை பகைத்தால், நான் ஒளியில் நடக்கிறவன் இல்லை. பாருங்க, அவர் ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளி இந்த உலகத்துக்கு வந்திருந்துச்சு. நானும் அந்த ஒளியும் இப்போ ஒன்றா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உண்மையாகவே அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் நாங்கள். ஸோ உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இனிமேல் வெளிச்சத்தில் தான் நடப்பேன். வெளிச்சத்தில் நடக்கிறதுன்னு என்ன? லைட்டு போட்டு நடக்கிறதா? இல்லை. இது சரி, இது தப்பு. தப்பா ஒரு காலம் நான் அது உடன்பட பண்ண மாட்டேன். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? உடன்பட மாட்டேன் நான். ஏன்னா அவ அத்தனையும் கனிந்து கொள்ளுகிறேன் நான். அது தப்புன்னு சொல்கிறேன், இதுதான் சரி. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருக்கு பாத்திரமாக நடக்கிறதுனா என்ன? இங்கே உட்காந்துட்டு திடீர்னு நீங்கள் எல்லாருமே போய் வேறு விதமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், சீரியஸாக சொல்கிறேன், எத்தனை பேர் கட்சி வேட்டியோட போயிருந்தீங்க தெரியுமா? கட்சிக்கு பணப்பட்டு வாடவே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டு நின்னீங்க. நான் அவ்வளோ படித்து சொன்னேன். வெறும் டாஸ்மார்க்கில் போய் நிற்கிறது மட்டும்தான் கர்த்தரை அவமானப்படுத்துகிற விஷயம் இல்லை. நீங்கள் இன்னொரு கட்சியினுடைய கரை வெட்டியோட போய் ஊரை சுற்றி நீங்கள் கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் அது வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. நீ யாருக்கு வேணா போடுங்க, நீங்கள் எந்த கட்சிக்கு வேணா போடுங்க, அது பிரச்சனை இல்லை. யூ டிசைட். நான் யாருக்கும் பிரிவினைக்காரன் இல்லை, எல்லாரும் எனக்கு வேணும். ஐ லவ் மோடி. நான் மோடியை நேசிக்கிறேன், எப்படியாவது ரட்சிக்கப்படணும். அமித்ஷாவை நேசிக்கிறேன், ரட்சிக்கப்படணும். அவர்களும் இந்த உலகத்தில் என்ன போல கர்த்தருக்கு சத்துருவாக இருக்கிறவங்க தான். நான் என்ன மீட்டார்ல, அவங்களையும் மீட்கணும். அவங்க எதிரி இல்லை. ஆண்டவரே அவங்கள அழிச்சிருங்க, ஆண்டவரே அவங்களை எடுத்து போட்டுருங்க. இது கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்து என்கிட்ட அப்படி சொல்லிக் கொடுக்கல. கிறிஸ்து என்னால் அன்பு கூர்ந்தார். நான் அப்படிப்பட்ட அன்பை வச்சிருக்கணும். உண்மையாகவே நான் வெளிச்சத்தில் நடக்கணும். இது தப்பு, இது சரின்னு எனக்கு தெளிவாக தெரியணும். மிக முக்கியம். 3வது பாயிண்ட் பாருங்க, கவனமாக பார்த்தலாம். 3வது பாயிண்ட் 15வது வசனம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். 3வது, தேவனுக்கு எது பிரியம், எவ்வளோ காலம் இருக்குது, நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக நடக்கணும், எவ்வளவு தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணுன்னு ஒவ்வொரு நாளும் நான் ஜாக்கிரதையாய் நடக்கிறவனாக இருக்கணும். அன்பிலே நடக்கணும், வெளிச்சத்தில் நடக்கணும், நான் ரொம்ப கவனமாக நடக்கணும். நான் அப்படி நடந்தா கர்த்தருக்கு பாத்திரமாய் நடப்பேன். நான் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பாத்திரமாக நடக்கிறதுங்குது. நான் யார் கூட இருக்கிறேன், என்னை என்ன வாக்கியிருக்கிறாரு, நான் இப்போ எப்படிப்பட்ட ஜாக்கிரதையோட விழிப்போடு இருக்கணும். தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தி மீண்டும் நிச்சயமாக முடிஞ்சால் ஒரு முறை உட்காந்து கேளுங்க, இருதயத்தில் படித்து கொள்ளுங்க. வரக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் இப்படி நடக்கிறோம்னா இருக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த உன்னதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட கூட திட்டமும் தெளிவுமா இந்த 2 மாதமாக பேசுனீங்க. நாங்கள் யார், எங்கிருந்து எங்களை விடுவித்தீங்க, எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு பாத்திரமாக நன்றியாக இருக்கணும்னா நாங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நடக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. பலத்தை தாங்கப்பா. கர்த்தர் எங்களோட கூட பேசுனதுக்காக நன்றி. செயல்படக்கூடிய கிருபை தாங்க. உம்முடைய மகிமை நடத்திட்டும் ஆண்டு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்ம எல்லாரும்